வணக்கம் தோழர்களே. ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை சந்திக்கிறேன். பல்வேறு பணி இருந்ததால என்னால் அடிக்கடி வீடியோ பதிவு கொடுக்க முடியல. இன்னைக்கு நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய மரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. நாவல் மரம். இந்த நாவல் பழம் வந்து நாடன் வெரைட்டி, டிப்பிக்கல் லோக்கல் வெரைட்டி. இது ஒரு சீசனல் ஃப்ரூட்டு. ஆங்கிலத்தில் வந்து ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க. இந்த பிங்க் கலருக்கு பாருங்க, நல்ல டார்க் பிங்க்னு சொல்லலாம், ஆர் டார்க் பர்பிள்னு சொல்லலாம். எப்போதுமே இது மாதிரி ஒரு நல்ல கலர் உள்ள பழங்கள், பர்பிள் கலர் உள்ள பழங்கள்ல வந்து ரிச் பிக்மெண்ட்ஸும் கரோட்டின்ஸும் இருக்கும். இந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிடும்போது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. போன வீடியோவில் வந்து நாவலுடைய பூவை பற்றி பேசியிருப்பேன். நிறைய பஞ்ச் ஆஃப் பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் இப்போ என்ன வந்திருக்கு, நல்லா பழம் பழுத்திருக்கு. பல்வேறு சைஸில் இருக்குது. சிலது பழம் வந்து நல்லா பெருசாக பழுத்து விடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. சில பழங்கள் வந்து பெரியக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது. இதுதான் இந்த பழத்தினுடைய மேக்சிமம் சைஸ். லோக்கல் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப சைஸ் பெருசாக வராது, ஆனால் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே இந்த பழங்கள் வந்து பெருசாக ஆகாது. ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் பெருசாக இருக்கும். எப்போதுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் லோக்கலில் கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து எப்போதும் சாப்பிட்றது வந்து உடல் நலத்துக்கு நல்லது. பல்வேறு மருத்துவ குணங்கள் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பல வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது எங்கள் வீட்டில் வளரக்கூடிய லோக்கல் நாவல் மரம். இந்த பஞ்சை நீங்கள் பார்க்கும்போது 3 கலர் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பூத்து நல்லா முட்டா ஆகி ஃபார்ம் பண்ணி இப்போ சின்ன கா இருக்குது. இந்த கா பச்சை கலரில் இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா பச்சையும் அந்த பர்பிள் கலரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் இதில் முழுமையான பர்பிள் வந்துடுச்சு. ஸோ டார்க் பர்பிள்க்குரிய பழங்கள் வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம். ஸோ இதுதான் நாவல் பழத்தினுடைய கலரினுடைய மாற்றங்கள். ஊரில் 3 மாதம் காற்று பயங்கரமாக அடிக்கும். ஆடி மாதம் என்பது சொல்லவே வேண்டாம். காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும். அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பழுத்தக்கூடிய பழங்கள், ஈவன் பச்சை இலை, சிறு சிறு கிளைகள் கூட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி கீழே விழுந்துடும். நான் பறிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இந்த பழங்கள் டெய்லி ஒரு 1/2 கிலோ பழம் வந்து கீழே பழுத்து விழுந்துடும். நாவல் பழத்தினுடைய குணம் என்னன்னா, அந்த தோல் வந்து ரொம்ப ரொம்ப மென்மை. எத்தனை பேருக்கு மனசு மென்மையா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நாவல் பழத்தோட தோல் வந்து ரொம்ப ரொம்ப மென்மை. அந்த பழம் கீழே விழுந்த உடனே அந்த மண்ணு வந்து அந்த பழத்துல ஒட்டிடும். எல்லா பழத்துலையும் நீங்க பார்க்கலாம், அந்த மண்ணு வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதனால ஔவையார் நல்ல தெளிவா சொன்னாங்க, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் என்பதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ நீங்க மரத்துல பழுக்கக்கூடிய பழங்களை நான் பறிக்க போறேன், பார்க்கலாம். நீங்க நாவல் பழத்துல வந்து நான் முதல்ல குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நாடன் இருக்கு, ஹைபிரிடும் இருக்கு. எல்லா பழத்துலயும் சத்து இருக்கு. சிலர் சொல்லுவாங்க நாட்டு பழம் தான் நல்லா இருக்கும், ஹைபிரிடு நல்லா இருக்காது, அதுல சத்து இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஜனங்களை குழப்புவாங்க. அப்படிலாம் ஒரு விஞ்ஞான பூர்வமான காரணங்கள்லாம் கிடையாது. எந்த நாடு பழம் கிடைச்சாலும் சாப்பிடலாம், ஹைபிரிட் பழம் கிடைச்சாலும் சாப்பிடலாம். போடுற மாதிரி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பழங்கள் வந்து மரத்துல பறிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பழம் சேர்ந்திருக்கு. கீழே வந்து நிறைய பழங்கள் காத்துல அடிச்சு கீழே விழுந்திருக்கு. அந்த பழமும் வந்து ஒரு 1/2 கிலோ சேரும். ஆனால் இது வந்து எந்த விதமான மண் இதுல ஒட்டியிருக்காது. ஸோ அந்த கீழே விழுற பழத்துல வந்து கண்டிப்பாக ஒரு சில மண் இருக்கும், நம்ம கழுவி சாப்பிடலாம். இந்த பழத்தை வந்து நம்ம வீட்டில் ஜாம் செய்து சாப்பிடலாம். சமையலில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தவிர்க்கிறது இது மாதிரி ஒரு நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ புட்டு ஆப்பெல்லாம் இருந்தால் கூட சீசனில் கிடைக்கும் போது இந்த பழத்தை வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நேச்சுரல் கிடைக்கும். நமக்கும் பார்க்க சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். அந்த புட்டை பார்க்கறதுக்கே வந்து ஒரு மெருகேற்ற குடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாவல் பழத்துடைய கலருடைய மகிமை அதில் இருக்குது. பொதுவாக நாவல் பழம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் ஒரு விதமான துவர்ப்பு இருக்கும். அதனால சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாது. ஸோ அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஆப்பம் புட்டு இது மாதிரி தோசையில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த கலர் கேட்கும்போது இந்த பிள்ளைங்களே கேட்கும், என்னமா அது கலர்னு. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லலாம், இது நாவல் பழம், நேச்சுரல் கலர். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரை தவிர்த்து இது மாதிரி ஒரு நேச்சுரல் கலரை உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டும் கூடும், உடம்புக்கும் நல்லது. மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.